ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முத்தலுக்கு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சீன்லையே ஒரு பக்கம் ஸ்வேதாவும் அமுதனும் பூமி மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு முத்தலுக்கு கிட்ட நிரூபிக்க ட்ரை பண்ணுறதும், இன்னொரு பக்கம் பூமி தயவு செஞ்சு தன்னோட நிலைமையை புரிஞ்சுக்க சொல்லி முத்தலுக்கு கிட்ட கெஞ்சுறதுமா இருக்க. ஆனால் முத்தலகோ யார் பேசுறதையுமே கேட்குற மனநிலைமையிலே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பூமி தன்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டதை நினச்சி முத்தலுக்கு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்க. அப்போது இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ஸ்வர்ணமும் முத்தலுக்கு கிட்ட வந்து குத்தி கட்டுற மாதிரி பூமி மேலே எந்த தப்பும் இல்லை, மற்றவங்க தான் புரிஞ்சுக்காம நடந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு முத்தலகு ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பமடைஞ்சாலும் இன்னொரு பக்கமும் பூமி மேல தான் வச்சிருக்க நம்பிக்கையை பூமி உடைச்சிட்டதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு பூமியை மன்னிக்கிற மனநிலைமையிலே கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்க பூமியை கொஞ்சம் கூட கண்டுக்காம நம்ம இந்த வீட்டுக்கு வேலை செய்ய தான் வந்திருக்கோம், ஒரு வேலைக்காரி எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு போறதா நல்லதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிக்க. அப்ப இது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருக்க அஞ்சலியும் இந்த முத்தலகு இந்த நேரம் பார்த்துதான் நம்மளால பழி வாங்க முடியும் சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு முத்தலகு வீடு தொடச்சிட்டு இருக்கும்போது அவங்க சேர்ல உட்காந்து காஃபியை வேணும்னே கீழே கொட்டி விட்டுட்டு முத்தலகு கூப்பிட்டு ரொம்பவே அதிகார தோனியில் இதை வந்து க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்ல, உடனே இதை கேட்ட முத்தலகும் அவங்க எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள கொஞ்சம் கூட கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு அவங்களோட வேலையை செய்ய ஆரம்பிக்க. ஆனால் அஞ்சலியோ முத்தலக மறுபடியும் கூப்பிட்டுட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அந்த பக்கமாக அந்த பூமியோ முத்தலுக்கு கிட்ட என்னாச்சு முத்தலுக்குன்னு சொல்லி கேட்க, உடனே பூமி கிட்ட கொஞ்சம் கூட பேச விரும்பாத முத்தலகோ பூமி கிட்ட எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்க. ஆனால் பூமியோ இருக்கிற நிலைமையை பார்த்த உடனே புரிச்சுக்கிட்டு அஞ்சலியை திட்டுறதுக்காக போகும்போது உடனே முத்தலகு நடுவில் பூந்து என்னோட வேலையை நானே பார்த்துக்கிறேன், நானே அந்த கரையை தொடச்சிடுறேன்னு சொல்லிட்டு உடனடியாக அஞ்சலியோட பக்கத்தில் இருக்க அந்த காஃபி கரையை துடைக்கிறதுக்காக போய் அதை துடைக்கவோ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்துட்டு இருக்க பூமியோ மனசுடைஞ்சு போய் நின்றுட்டு இருக்க. இதை கவனிச்ச அஞ்சலியோ பூமியை இன்னுமே கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக தொடச்சிட்டு இருக்க முத்தலகு கிட்ட மறுபடியுமே அதிகார தோனி இல்லை, இங்கே பாருங்க என்னோட காலையும் கொஞ்சம் காஃபி கொட்டிடுச்சு, அதையும் தொடச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு செம்ம ஷாக்கான முத்தலகும் அஞ்சலியை பார்க்க, அதே சமயம் பூமியுமே ஷாக்ல நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே தூரமா நின்று பேச்சியமா பார்த்துட்டு இருக்க முத்தலகு இப்போ என்னதான் பண்ண போறான்றதை நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அமைதியா அங்கே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மனசுக்குள்ளேயே இந்த முத்தலகுக்கு ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போனாலும் அவ இன்னும் இந்த பேச்சியோட மருமகளாக தான் நடந்துக்கிறாளான்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக முத்தலகும் அதுக்கேற்ற மாதிரியே அஞ்சலி கிட்ட செம்மையா கெத்தா பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க கையில தொடச்சிட்டு இருந்த அந்த துணியை அஞ்சலியோட முகத்திலேயே வீசி எறிஞ்சிட்டு, வேற எங்கெல்லாம் காஃபி கொட்டியிருக்கோ அங்கெல்லாம் நீங்களே தொடச்சிருங்க, எனக்கு வேற வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக. அப்போ இதனால ரொம்பவே அவமானப்பட்ட அஞ்சலியோ ரொம்பவே கோபமா, என்ன முத்தலகு இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா நீங்க வந்திருக்கிறது மறந்துட்டீங்களா என்ன, இந்த வீட்டோட வேலை எல்லாத்தையுமே நீங்க செஞ்சுதான் ஆகணும், நான் இந்த வீட்டோட மருமக, அதனால நான் சொல்றதையும் நீங்க செஞ்சுதான் ஆகணும்னு சொல்ல உடனே இதை கேட்ட முத்தலகும், நான் இந்த வீட்டுக்கு வேலை செய்ய தான் வந்திருக்கேன், வேலைக்காரியா இல்லை, நான் என்னோட கடனை அடைக்கிறதுக்காக வேலை செய்ய வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் கடன் வாங்குறது பேச்சியம்மா கிட்ட மட்டும்தான், அதனால அவங்களுக்கு மட்டும் நான் வேலைக்காரியாக நடந்துக்கிட்டா போதும், உங்கள் யாருக்கும் நடந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதுவும் குறிப்பாக உங்களை மாதிரி ஒரு ஆளுகிட்ட அடிமை மாதிரி வேலை செய்யறதுக்கு எனக்கு ஒன்றும் தலைவிதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக. அப்போ இதை பார்த்துட்டு அஞ்சலியை ரொம்பவே அவமானத்தோட பூமியை பார்க்க, பூமியோ அஞ்சலியை செம்மையை நக்கல் பண்ணுற மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக கிராஸ் பண்ணி போன முத்தலகு பூமியை பார்த்துட்டு கொஞ்சம் கடுப்பாகி, நீங்கள் எதுக்காக முதல்ல என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கீங்க, அதான் உங்களுக்கு பொண்டாட்டிலாம் இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்குற வேலையை பாருங்க, அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமாவே என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, என்னால் என்னோட பிரச்சனை எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும், அந்த அளவுக்கு தைரியமான பொண்ணு தான் நான், அதுக்கும் மேலே இதுக்கப்புறமாவும் உங்களோட பொண்டாட்டியை என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க வேண்டாம் சொல்லுங்க, ஏன்னா நான் ஏதோ இந்த வீட்டில் வேலை செய்ய வந்ததுனால அவங்க கிட்ட பொறுமையாக நடந்துக்கிட்டேன், இதே இது இந்த வீட்டுக்கு வெளியே நின்று அவங்க பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் நடந்திருக்க கதையே வேறையாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போது இதை பார்த்த அஞ்சலியுமே இந்த மாதிரி பூமியுமே சேர்த்து முத்தலகு கேவலப்படுத்திட்டு போகிறத பார்த்துட்டு கொஞ்சம் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டு பூமியை அவங்களுமே நக்கல் பண்ணுற மாதிரி பார்க்க, பூமியுமே முத்தலகு மறுபடியும் தன்னை புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லிட்டு மன வருத்தத்தோட தான் நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க டாக்டரை பார்த்து மறுபடியும் முத்தலகோட கண்டிஷனுக்கு ஏதாவது வேற சொல்யூஷன் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்க நினைக்கிறாங்க. அதனால அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் முத்தலகு இப்படி அஞ்சலி கிட்டையும் பூமி கிட்டையும் பேசிட்டு மாடியிலேருந்து கீழே இறங்கி போகும்போது தான் அப்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே பேச்சியமா பார்த்துட்டு இருக்காங்கன்றதையே முத்தலகு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்பவே ஆச்சரியமா, இந்த மாதிரி நம்ம இந்த குடும்பத்தோட பையன்கிட்டையும் மருமக கிட்டையும் பேசிட்டு வரமே, இதனால அவங்க நம்ம மேலே கோவப்படுவாங்கன்னு பார்த்தா நம்மளே ஏதோ சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க, இவங்க பக்கத்தை பார்த்தா நான் இப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு குழப்பத்தோட அங்கேருந்து கீழே இறங்கி போகிறாங்க. ஆனால் பேச்சிய மனசுக்குள்ளேயே இந்த மாதிரி முத்தலகு தான் நினச்ச மாதிரியே இந்த குடும்பத்தோட தலைவியாக நடந்துக்கிட்டதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடவுள்கிட்ட சீக்கிரமாக முத்தலகுக்கு எல்லா ஞாபகமும் திரும்பி வரணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க அஞ்சலியோ இந்த முத்தலகுக்கு ஞாபகமே இல்லைனாலும் ரொம்பவே திமிரா தான் நடந்துக்கிறா, இவளோட திமிரு எல்லாத்தையுமே நான் கூடி சீக்கிரம் அடக்கி ஆகணும், அப்படி இல்லைன்னா மறுபடியுமே இந்த வீட்டில் அவ என்னோட உரிமையை எடுத்துக்க ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு மறுபடியும் முத்தலகை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தி இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாத்துக்காகவும் சேர்த்தே பழிவாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கிரிமினல் தனமா
யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கமும் இது எதுவுமே தெரியாத முத்தழகும் மறுபடியுமே கிச்சன்ல போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா வெளியே கிளம்பி போன பூமியோ ஃபோன் கால்ல டாக்டர் கிட்ட, டாக்டர் தயவு செஞ்சு எங்கேயும் போயிடாதீங்க, நான் முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா யாரையுமே கண்டுக்காம கிளம்பி போகிறத முத்தலுக்கு பார்க்கறது மட்டும் இல்லாம எதுக்காக இவங்க டாக்டரை பார்க்க போறாங்க, ஒருவேளை இவங்களுக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையான்னு சொல்லிட்டு கவலைப்பட ஆரம்பிக்க. ஆனா பூமி மேல இருக்க கோவத்தால சேச்சா நான் எதுக்காக அவங்கள பத்தி கவலைப்படணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த விஷயத்துல இருந்து தன்னோட மனசை மாத்திக்கிட்டு வேலையில மும்முரமா இருக்க ட்ரை பண்றாங்க. ஆனா வெளியே கிளம்பி போன பூமியோ இந்த மாதிரி முத்தலகோட ரிப்போர்ட்டை மறந்து விட்டுட்டு போனதை யோசிச்சு பார்த்துட்டு மறுபடியும் அவசர அவசரமா வீட்டுக்குள்ள வந்து சூசி கிட்ட, சூசான் என்னோட ரூம்ல ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கும், அதை சீக்கிரமா எடுத்துருவாங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல உடனே சூசியும் அவசர அவசரமா பூமியோட ரூம்ல இருக்க முத்தலகோட ரிப்போர்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து கொடுக்க. அப்போ இதை பார்த்த முத்தலகும் அதுக்குள்ள இருக்கிறது பூமியோட ரிப்போர்ட் தான் சொல்லிட்டு தப்பா யோசிக்கிறது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே ஐயோ என்ன இவ்வளவு பேப்பரா கொண்டு போறாங்க, ஒருவேளை இவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குமோன்னு சொல்லிட்டு பதட்டப்பட ஆரம்பிச்சு அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக பூமிக்கே தெரியாம பூமி பின்னாடி கிளம்பி போகிறாங்க. ஆனா இந்த மாதிரி முத்தலகு தன்னை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்றத கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காத பூமியோ எப்பவும் போலயோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த டாக்டர் கிட்ட இந்த மாதிரி முத்தலக மனசுல வச்சுட்டு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்து வந்து போற மாதிரி இருக்கு டாக்டர்னு சொல்ல. அப்போ இதை வெளியே இருந்து கேட்டுட்டு இருக்க முத்தலகோ என்ன பழைய ஞாபகங்கள்ல வந்து வந்து போதா, என்ன உளறிட்டு இருக்காங்க, ஒருவேளை இவங்களுக்கு ஞாபகங்கள் எல்லாத்தையுமே மறக்கிற பிரச்சனை இருக்குமோ, அதனாலதான் அவங்க அஞ்சலிய விட்டுட்டு என்ன காதலிக்க ஆரம்பிச்சாங்களோ அதே காரணத்துக்காக தான் அவங்களோட வீட்டுல இருக்கவங்களுமே அவங்க என் கூட நடந்துக்கிற விஷயம் எல்லாத்தையுமே பெருசா எடுத்துக்காம இருந்தாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுகளை யோசிச்சு பார்த்துட்டு பூமிக்கு தான் பழைய விஷயங்கள் எல்லாமே மறந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பூமி வேற என்னெல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது பூமியோ இந்த மாதிரி முத்தலுக்கு என்னதான் பழைய விஷயங்கள் ஞாபகம் வந்தாலும் அதை அவங்க கனவு மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் அவங்க பழைய முத்தலுக்கு மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி பல நேரத்தில் அவங்க நடந்துக்கிறத பார்த்தா என்னமோ என்னோட முத்தலுக்கு என்னை பற்றின ஞாபகங்கள் எல்லாமே வந்த மாதிரி தோணுது டாக்டர் அப்படின்னு சொல்ல உடனே இதை கிட்ட டாக்டரும் இதுதான் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட டாக்டரும் இது எல்லாமே குட் சயின்ஸ், அவங்களுக்கு சீக்கிரமா உங்களை பற்றின ஞாபகமும் உங்களோட வாழ்ந்ததுக்கான ஞாபகமும் கூடிய சீக்கிரம் திரும்பி வரப்போகுது, அதுக்கான குட் சயின்ஸ் தான் இது எல்லாமே. அதனால நீங்க மனசை எந்த விதத்திலையும் தளர விடாம பொறுமையா காத்துருங்க, ஏன்னா இந்த நேரத்துல பொறுமையா இருக்காதா ரொம்பவே முக்கியம். இப்போ மட்டும் அவங்களுக்கு எல்லா விஷயமும் உடனடியா நம்ம தெரியப்படுத்தினா அது இன்னுமே பெரிய டேஞ்சராக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க முத்தலுக்கோ செம்ம ஷாக் ஆயிட்டு, என்ன இவங்க அப்பனா இவ்வளோ நேரம் என்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்களா, எனக்கு என்ன பழைய ஞாபகங்கள் இல்லைன்னு பேசிட்டு இருக்காங்க, இவங்க எதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனடியா ரூம்குள்ள வராங்க. அப்போ திடீர்னு முத்தலகாங்க பார்த்த பூமியோ என்ன சொல்றதுன்னே தெரியாம ரொம்பவே ஷாக் ஆகி உட்காந்துருக்க. டாக்டரும் அதே ஷாக்ல உட்காந்துருக்காங்க. ஆனா முத்தலகோ தன்னோட குழப்பத்தை தீர்த்துக்கிறதுக்காக பூமி கிட்ட, ஐயோ இங்க என்னையா நடந்துட்டு இருக்கு, இங்க ஏதாவது நாடகம் ஏதாவது போடுறீங்களா என்ன, எதுக்காக எனக்கு ஏதோ பழைய ஞாபகங்கள் இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க, நீங்க பேசுறது எல்லாமே உண்மைதானா, இது உண்மையான டாக்டர் தானா, அப்படி இல்லைன்னா மறுபடியும் என்ன நம்ம வச்சு ஏமாத்துறதுக்காக ஏதாவது பெரிய நாடகமா போட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க. உடனே இதை கிட்ட பூமியோ எப்படியாவது முத்தலகை இங்க இருந்து அனுப்பணுன்ற காரணத்துக்காக அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்க வேற ஒரு ஆளை பத்தி பேசிட்டு இருந்தோம், உங்களை பத்தி பேசல, அது மட்டும் இல்லாம நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, அப்படின்னா நீங்க என்ன ஃபாலோ பண்ணி வந்தீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் கூட தப்பா தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்ல உடனே இதை கிட்ட முத்தலகும் தேவையில்லாம பேச்ச மாத்திர வேலை வச்சுக்காத, ஒழுங்கு மரியாதையே உண்மையை சொல்லு, இங்க என்னை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு தானே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்க. உடனே பூமியும் என்ன சொல்றதுனே தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்க. முத்தலகோ இன்னுமே சந்தேகத்தை அதிகப்படுத்துற மாதிரி பூமி நடத்துகிறத பார்த்துட்டு ரொம்பவே குழப்பம் அடைஞ்சு ரொம்பவே டென்ஷனாக ஆரம்பிக்க. அப்ப பக்கத்துல இருந்த டாக்டரும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு முத்தலகு கிட்ட, ஆமா முத்தலகு உங்களுக்கு தான் பழைய ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போயிடுச்சு, அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் பூமி ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம இந்த பூமி வேற யாரும் கிடையாது, உங்களோட கணவர் தான் அவங்க, அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கனவுல நீங்க பூமி கூட சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி காட்சியெல்லாம் வந்துச்சு இல்ல, அது எல்லாமே உண்மைதான், ஏன்னா அது உங்களுக்கு பூமிக்கு நடந்த உண்மையான கல்யாணத்தோட நினைவுகள் அப்படின்னு சொல்ல. உடனே இதை கிட்ட முத்தலுக்கும் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, என்ன எனக்கும் பூமிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்க. உடனே பூமியும் கல்யாணம் மட்டும் ஆகலை, நம்ம 2 பேருக்கும் ஒரு அழகான குழந்தை கூட இருக்குன்னு சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு தலையை பிடிச்சிட்டு கீழே உட்காந்த முத்தலகோ பழைய ஞாபகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தனக்கு ஞாபகத்துக்கு வர்றதை உணர ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த விஷயத்தை பத்தி பூமிக்கிட்டையுமே சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு பூமி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்க. பக்கத்துல இருக்க டாக்டரும் முத்தலகி கிட்ட, தயவு செஞ்சு எல்லாத்தையுமே சீக்கிரமா நினைவுபடுத்தணும் மட்டும் முயற்சிக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கே பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு முத்தலகு கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா தன்னோட ஞாபகங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வர ஆரம்பிக்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க
மொத்த ஞாபகத்தையுமே தன்னோட நினைவுக்கு கொண்டு வந்து மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழ பூமியோ முத்தலுக்கு தாங்கி பிடிச்சிட்டு எதுக்காக முத்தலுக்கு மீனாட்சியோட பேரை சொன்னான்னு சொல்லிட்டு குழப்பத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? ஒருவேளை முத்தலுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே உண்மையாவே திரும்பி வந்துருச்சா? அவங்களுக்கு தன்னோட பொண்ணு தான் மீனாட்சின்றத நினைவுக்கு வந்துருச்சா என்ன? ஒருவேளை அப்படி மட்டும் ஞாபகம் வந்துருச்சுன்னா அடுத்து அவங்க என்னதான் பண்ண போறாங்க? தன்னை இவ்வளோ நாளா ஏமாத்தி தன்னை கஷ்டப்படுத்தின அஞ்சலியை அவங்க எப்படிதான் தண்டிக்க போறாங்க? அது மட்டும் இல்லாம தன்னோட பொண்ணோட மீனாட்சியை எப்படிதான் அஞ்சலி கிட்ட இருந்து வாங்க போறாங்க? அதுக்கும் மேல பூமி கிட்ட மீனாட்சி தான் அவங்க 2 பேருக்குமே பிறந்த குழந்தைன்றதை எப்பதான் சொல்ல போறாங்க? அப்படி சொன்னா பூமியோட ரியாக்ஷன் என்னவாதான் இருக்கும்? அஞ்சலி அவங்க என்ன பண்ணுவாங்க? அது மட்டும் இல்லாம இந்த உண்மை வெளியே வந்ததுக்கு அப்புறமா அஞ்சலி என்னதான் பண்ணுவாங்க? அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.